இதெல்லாம் பொறுத்து கரெக்டாக நம்ம ஒரு 14 days ஒரு ஐஸ்ல வச்சிடணும். எல்லா பேருக்கும் 14 days ஐஸ்ல வச்சிடணும். சொல்றதுக்கு வந்து ஒரு 15 days நல்லா இருந்தாங்கன்னா அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஆமாம், வெளியே போயிட்டாலும் இனிமேல் அவருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஏன்னா இதெல்லாம் நம்ம இன்னும் ஆகி கையிலே பிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை வரது வாய்ப்பு. அதான் சொன்னேன், ஒரு 1 week 10 days கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மேஜரான ப்ராப்ளம்ஸ் வராது. அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ஃபிசியோதெரபி ப்ராப்ளம் பண்ணாங்க, நல்ல ரிசல்ட். இவருக்குலாம் 90% அந்த ஃபங்க்ஷன் ரீகெயின் பண்ணுவோம். அதாவது ஒரு விரல் துண்டாயிடுச்சு, கால் எந்த பாகம் துண்டாச்சுனாலும் அதை நம்ம பெருசாக எதுவும் வாஷ் பண்ணுறது அதெல்லாம் எதுவும் பண்ணாட்டி அதை டைரெக்டாக எடுத்து பிளாஸ்டிக் கவர் போட்டு ஃபஸ்ட்டு அதை கட்டிடணும். அதுக்கப்புறம் இன்னொரு பிளாஸ்டிக் கவர் கவர் போதும், அதில் ஐஸ் கியூப்ஸ் போட்டு இதை உள்ளே போட்டு ஆஸ் வெல் அஸ் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் வரணும். ஏன்னா நார்மல் டைம் ஒரு விஷயத்தை 6 hours நம்ம டைம் சொல்லுவோம். இல்லை அவங்க வந்து ஏதாவது ஒரு ஃப்ரீசர் கிடையாது, நார்மலாக இதுக்கு முன்னாடி இங்கே நம்ம ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவோம். பிளட் குரூப் மேட்ச் ஆகுதா, HLA மேட்ச் ஆகுதா பார்த்துட்டு ஹேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். சரி, அது வந்து நம்ம எலக்டிவாக பண்ணுறதாங்க. பிரெயின் டெட்டான பேஷண்ட்டு வென்டிலேட்டர் தான் வச்சுருப்பாங்க. நம்ம அது பிளான் பண்ணி பண்ணலாம். இப்போ நம்ம எப்போ பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ அந்த பிரெயின் டெட் பேஷண்ட் வந்து ஹேண்டை எடுத்து இவங்களுக்கு கொடுக்கலாம். அது வந்து டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, எப்போ வேணால் பண்ணலாம். நமக்கு வந்து கரெக்டான பேஷண்ட் வரணும், பிரெயின் டெட்டான பேஷண்ட் கிடையாது. இருந்து வர்ற பேஷண்ட்டும் கரெக்டாக மேட்ச் ஆச்சு, அதுக்கப்புறம் நம்ம சர்ஜரி ஊசி போடணும். இல்லை நிறைய பண்ணது இல்லைங்க. உடல் ஆரோக்கியமானவங்களுக்கு கை கட்டலாம் இந்த மாதிரி சாத்தியமா? அப்படி இல்லைங்க, எல்லாத்துக்கும் முடியும். இப்போ ஒரு ஸ்மோக் பண்றவங்களுக்காக வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஒரு 10 கையை ஒட்ட வைக்கிறேன் அப்படின்னா ஸ்மோக்கரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் கம்மி. அதுக்கு அவங்களுக்கு ரீஆக்டிவேட் ஆகும். பிளட் வெசல் வந்து உள்ளலாம் வந்து த்ராம்பஸ் ஆகும். ஹார்ட் அட்டாக் ஏன் ஸ்மோக்கர்ஸ் ஜாஸ்தி வருது, அவரோட ஹார்ட் இன்சுலின் போட்டு சுகரை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஆப்ரேட் பண்ணி அவர் 10 வருஷமா கட்டாக எல்லாத்துக்கும் பண்ணலாம். யாருக்குமே பண்ணக்கூடாதுன்னு பேசிட்டே கிடையாது, எல்லாத்துக்குமே நீ பண்ணணும். அவர் வந்து ஒரு இதுல ஷாப்ல வேலை செய்யறாரு. முடிச்சுட்டு அவர் ஏதோ கணக்கு முடிச்சு வீட்டு எடுத்து போகும்போது யாரோ